அஜா ஏகாதேசி. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் துன்பப்படுறோம், ஒவ்வொரு விதமாக துன்பப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளே தான். முற்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள். இந்த பிறவியில் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு நம்மளால் ஓரளவு கணக்கு போட முடியும். ஆனால் முற்பிறவியில் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு நம்ம யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி பாவங்களால் வரக்கூடிய துன்பங்களை எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிறவி பாவத்தை போக்குறதுக்காக இந்த அஜா ஏகாதேசி விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும். இது நம்ம பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். இந்த அஜா ஏகாதேசியை அன்னதா ஏகாதேசின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் யார் ஒருத்தங்க உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடுறாங்களோ அவங்களோட பாவங்கள் கர்ம வினைகள்லேருந்து விடுபடுறாங்கன்னு பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்லப்படுது. அஜா ஏகாதேசி அன்னைக்கு வருத்தத்தை நீக்கும் ஏகாதேசி, முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதேசின்னு பொருள்படும். இந்த அஜா ஏகாதேசி விரதத்தின் மகிமையை மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்கி இருக்கிறாரு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஜா ஏகாதேசி இந்த வருஷம் ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை வருது. காலையில் 5 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 30 காலையில் 4:38 வரை ஏகாதேசி திதி இருக்குது. அதுக்கப்புறம் தான் திரியோதச திதி துவங்குது. ஆவணி மாதத்தில் தேய்பிறையில் வர்ற இந்த ஏகாதேசி அன்னைக்கு மகா விஷ்ணுவோட மகாலட்சுமியையும் நம்ம சேர்த்து வழிபட்டால் செல்வ வளம், மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லா நலனும் கிடைக்கும். ஆகஸ்ட் 29 சிவ வழிபாட்டிற்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றனால இந்த விரதம் பெருமாளோட அருளோட சிவனோட அருளும் கிடைக்குது. இந்த நாளில் நம்மளும் ஏகாதேசி விரதம் இருந்து நம்ம பாவங்களை போக்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.